ஆயிரம் காலத்து பயிர் என்பார்கள் திருமண உறவுகளை. ஆம், மாண்புமிகு திராவிட மாடல் ஆட்சி நாயகன் இவர் பொறுப்பேற்ற பிறகுதான் மன்னர்கள் நமக்கு விட்டு சென்ற பொக்கிஷமான 1000 ஆண்டு திருக்கோயிலுடைய பணிகளை எடுத்து 425 கோடி ரூபாயை அரசு மானியமாக வழங்கிய பெருமை நம்முடைய முதல்வர் அவர்களை சாரும். எந்த ஆட்சியும் இதுவரையில் இந்து சமய அறநிலைத்துறை உருவான காலத்திலிருந்து 1959ஆம் ஆண்டு இந்த துறைக்கு உச்சநீதிமன்றம் 7 நீதிபதிகள் கொண்ட நீதிபதிகள் அளித்த உத்தரவிற்கு பிறகு இந்த ஆட்சியில்தான் 1000 ஆண்டு திருக்கோயிலை வகைப்படுத்தி 717 திருக்கோயில்களை வகைப்படுத்திய ஆட்சி இந்த ஆட்சி. இந்த 717 திருக்கோயில்களில் 50 திருக்கோயில்கள் இன்று வரையில் குடமுழுக்கு காணப்பட்டிருக்கின்றது. அதில் ஒரு பெருமை என்றால் உலக அளவிலே வழங்கப்படுகின்ற யுனெஸ்கோ விருது இந்த ஆண்டு தமிழகத்திலே இருக்கின்ற துக்காட்சியம்மனுடைய திருக்கோயிலுக்கு பெற்றுத்தந்த பெருமை நம்முடைய முதல்வர் அவர்களை சாரும். ஆம், இந்த திராவிட மாடல் ஆட்சியில்தான் பல்வேறு தடைகள் பல்வேறு நீதிமன்றங்களுக்கு சென்று இந்த துறையினுடைய வளர்ச்சியை முடக்க நினைக்கின்றார்கள். முட்டுக்கட்டைகள் எப்பொழுதெல்லாம் போடப்படுகின்றதோ அந்த கட்டைகளை படிக்கட்டுகளாக்கி சாதனை சிகரமாக திகழ்கின்ற முதல்வர் நம் முதல்வர் என்பதற்கு ஒரே ஒரு சான்றுடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வரவேற்புரை நிகழ்விலிருந்து திருச்செந்தூரிலே குடமுழுக்கு. ஆம், 200 கோடி ரூபாயில் எக்ஸிஎல் நிறுவனம் கடந்த ஆட்சி காலத்தில் 10 ஆண்டு காலம் அனுமதி கேட்டு காத்திருந்தது. அந்த ஆட்சி நிறைவுறுகின்ற வரையில் அதற்கு அனுமதி தரவில்லை. அந்த 200 கோடி ரூபாய்க்கு அனுமதி தந்து மேற்கொண்டு துறையின் சார்பில் ஒரு 200 கோடி ரூபாய்க்கு அனுமதி தந்து 400 கோடி ரூபாய் செலவில் தமிழகத்திலே மாத்திரமல்ல வட இந்தியாவிலே இருக்கின்ற திருக்கோயில்களில் முதன்மை வசதி படைத்த திருக்கோயிலாக மாற்ற உத்தரவிட்ட பெருமை நம்முடைய முதல்வர் அவர்களை சாரும். 7/7/2025 அன்று அதற்கு குடமுழுக்கு நாள் குறித்தாகிவிட்டது. ஒரு சில வழக்குகள் முதலில் பெஞ்சுக்கு போகும். அதன் பிறகு ஹைகோர்ட்டிலே இருக்கின்ற தலைமை நீதிபதிக்கு செல்லும். அதன் பிறகு உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு செல்லும். உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு மேல்முறையீடு என்பது இருக்காது. ஆனால் இந்த திருச்செந்தூர் திருக்கோயிலுடைய குடமுழுக்கு என்பது நடத்தக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக மதுரை கிளையில் மாத்திரம் 3 தடவை 3 வெவ்வேறு காரணங்களுக்காக வழக்கு. 3 வழக்குகளும் தள்ளுபடி செய்யப்படுகின்றது. இறுதியாக ஒரு வழக்கு ஐவர் குழுவை வைத்து இந்த குடமுழுக்கு நிர்ணயித்த நேரத்தை மாற்ற வேண்டும் என்று ஒரு வழக்கு. அந்த ஐவர் குழுவையும் நியமிக்கிறது நீதிமன்றம். அந்த ஐவர் குழுவில் 4 பேர் ஏற்கனவே துறை நியமித்திருக்கின்ற 6 to 7 வரையில் நியமித்திருக்கின்ற முகூர்த்த நேரம் தான் பொருத்தமானது என்று தீர்ப்பளிக்கிறது. மீண்டும் அதற்கு மீண்டும் வழக்கு. கடைசியாக நேற்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் அந்த வழக்கை தள்ளுபடி செய்து எப்படி இந்திய அளவில் செந்தூர் ஆபரேஷன் புகழ் பெற்றதோ அதுபோல் எங்களுடைய முதல்வர் அவருடைய ஆட்சியில் திருச்செந்தூர் ஆபரேஷன் இன்றைக்கு புகழ் பெற்றிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். தடைகள் பல உண்டு, தகர்த்தெறிகின்ற திடந்தோள்கள் எங்கள் முதல்வருக்கு உண்டு. ஆம், அவருடைய வெற்றி பயணத்தில் ஆன்மீக உலகத்தில் இந்து சமய அறநிலைத்துறை வரலாறு படைக்கும் 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 என்பதை கூறி இவ்வளவு தடைகள் எதற்கு என்று யோசித்து பார்த்தோம். ஆம், இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இது ஆன்மீகத்திற்கு எதிரான ஆட்சி என்று பிம்பம் அமைக்க பார்த்தார்கள். இன்றைக்கு மாத்திரம் சொல்லுகிறேன், 41 திருக்கோயில்களில் இன்றைக்கு மாத்திரம் குடைமுழுக்கு. நம்முடைய சென்னையிலே இருக்கின்ற சென்னகேசவ பெருமாள் திருக்கோயிலில் காலையிலே 6 to 7 மணிக்கு குடமுழுக்கு. இந்த ஆட்சி ஆன்மீகத்துக்கு எதிரான ஆட்சி என்று நிலைநிறுத்தத்தான் இவ்வளவு படுகிறார்கள். என்னை பொறுத்தளவில் கடைசியாக ஒரு கூற்று, முருகனுடைய வேலும் முருகனுடைய அருளும் எங்கள் முதல்வர் கையில் இருப்பதால் எந்த தடைகள் வந்தாலும் தகர்த்தெறியப்படும். 2026ஆம் ஆண்டு என்னப்பன் முருகன் அருளால் மீண்டும் இந்த திராவிட மாடல் ஆட்சி தமிழகத்தில் நிலைபெறும் என்று கூடி திராவிட மாடல் நாயகன் என் உயிரின் மேலான அன்பு முதல்வர் அவர்களை வருக 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 என்று வரவேற்கின்றேன்.